சென்னை கே நகர் பேருந்து பணிமனை முன்பாக போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். கே நகர் பணிமனையில் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளார்கள். இதுகுறித்து எமது செய்தியாளர் லிபிகா நேரலையில் இணைகிறார். வணக்கம் லிபிகா. கே நகர் பணிமனையில் போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல்களை சொல்லுங்க லிபிகா. தமிழகம் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் காலை முதலே ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய போக்குவரத்து ஊழியர்கள் பல்வேறு சங்கங்கள் இந்த போராட்டத்தில் தற்போது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ச்சியாக 1/9/2023 முதல் 1,30,000 பணியாளர்களுக்கான ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தையானது நடத்தப்படவில்லை எனவும், அதேபோன்று ஓய்வுதாரர்களான 90,000 பேர்களுக்கான அகைவிலைப்படியை வழங்கவில்லை, அதேபோன்று பணியில் இருக்கும் போது உயிரிழந்தவர்களுடைய குடும்ப வாரிசுகளுக்கு பணியினை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளும் முத்தரப்பு பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடைபெற்றது. பேச்சுவார்த்தை தோல்வியில் அடைந்ததை தொற்றி தற்போது CITU, அண்ணா தொழிற்சங்கம், ஓய்வு பெற்ற நலச்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் தொடர்ந்து காலை முதலே வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக சென்னை கே நகர் பகுதியில் இருக்கக்கூடிய பணிமனையில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். அரசுக்கு எதிராக தங்களுடைய கோரிக்கைகளை வைத்து கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் செந்தில் தற்போது நேரலில் காண்பித்து வருகிறார். அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி அவர்களுடைய போராட்டம் வந்து தற்போது தொடங்கி இருக்கிறது. தற்போது அவர்களிடையே நாம் கேட்கலாம். ஆனா நீங்க உங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னா, எவ்வளவு நேரம் வேலைநிறுத்த போராட்டத்தில்? இது தொடர் வேலை நிறுத்தம். இந்த வேலை நிறுத்தம் என்பது எல்லா தொழிற்சங்கத்தோட மந்திரிகள் பேசி சரியான முடிவு எடுக்காதனுடைய விளைவாக வேலை நிறுத்தத்தில் இந்த தொழிற்சங்கத்தை தள்ளி இருக்கிறது அரசு. மக்கள் மீது அக்கறை இல்லாத அந்த அரசு, நாங்கள் மக்கள் மீது அக்கறையோடு தான் இவ்வளவு நாளாக பொறுத்து கொண்டு 8 ஆண்டு காலமாக இந்த அரசு பென்ஷன் இந்த நிறுத்தி வைத்த பஞ்சப்படியை கொடுக்கல. இப்பொழுது ஊதிய ஒப்பந்தம் என்பது கடந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து போடணும். 15வது ஊதிய குழுவை இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்க வேண்டும். அந்த ஒப்பந்தமும் நடத்தல. ஆகவே இவர்கள்ட்ட பேசிட்டோம். நாங்கள் வேலை நிறுத்த நோட்டீஸை 20 தினங்களுக்கு முன்பாகவே கொடுத்தாச்சு. பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாதுன்னு அரசை எச்சரிக்கிறோம். பல முறை போராட்டங்கள் பண்ணியிருக்கிறோம், ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கிறோம், அப்படி தொடர் போராட்டங்களையும் பண்ணியிருக்கோம். அரசினுடைய கவனத்துக்கெல்லாம் எடுத்துன்னு போயிடுச்சு. அரசு எங்களை மதிக்கவில்லை, பொதுமக்களையும் மதிக்கவில்லை. பொதுமக்கள் மீது அக்கறை இல்லாத அந்த அரசு அக்கறை இருந்திருந்தால் இதை பேசி நாங்களும் மொத்த துட்டும் உடனே கொடுன்னு கேட்கல. ஒரு பகுதியை நீங்க கொடுங்க, மிச்சத்தை பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோம். இவங்க இந்த பொங்கல் முடியிட்டு என்பது சொல்வது பிரச்சனைகளை பேசுவதற்கு விரும்பல. பொங்கல் போயிட்டுனா பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைப்பாங்க. தீபாவளிக்கு முன்னாடி இதை சொன்னாங்க, இப்ப பொங்கல் முடியிட்டுன்றாங்க. ஆகவே போக்குவரத்து தொழிலாளிகள் கொடுப்பதற்கு மனமில்லாத அந்த அரசை நாங்கள் வலியுறுத்தி தான் தமிழகம் முழுவதும் தொழிலாளிகளுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்துவதுதான் இந்த போராட்டத்தினுடைய வெளிப்பாடு. முக்கியமா கோரிக்கைகள் என்ன? அந்த 6 அம்ச கோரிக்கைகள் என்னன்னு? போக்குவரத்து தொழிலாளர்கள் 8 ஆண்டுகளாக DA நிலுவையில் உள்ளது. அந்த DA அனைத்து கழகங்களுக்கும், கவர்மெண்ட்டுக்கும், EBக்கும், மற்றபடி குடிசை மாற்ற ஸ்டம்போர்டு அத்தனைக்கும் கொடுக்குறாங்க. ஆனா டிரான்ஸ்போர்ட் தொழிலாளர்கள் மட்டும் என்ன பாவம் பண்ணாங்களோ தெரியல. 8 வருஷமா நிறுத்திட்டு எங்களுக்கு ஏற்கனவே ஒரு 10,000 கூட 10,000 அப்படியே 8 வருஷமா இருக்குமா. இது ஒரு நேரத்தில் இவர் முதலமைச்சர் எல்லா இதுக்கு ஊரா போய் பேசும்போது ஒருத்தர் கொடுக்குறாரு. அவர்கிட்ட சொல்றாரு, இவரு நான் 90 நாள்களில் உங்களுடைய மொத்த பிரச்சனையும் தீர்த்து வச்சிடறேன்,
நான் வந்த உடனே உங்களுக்கு உங்களுடைய கஷ்டங்கள் எனக்கு தெரியும் இப்படியே சொன்னார்மா. பச்சை புழு புளியிட்டு இன்னைக்கு எங்களை வந்து இப்படி வஞ்சிக்கிறாங்கம்மா. இது வந்து நியாயமற்ற செயல்மா. தொழிலாளர்கள் நாங்கெல்லாம் மருந்து மாத்திரை வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு இல்லாம நாங்க தவிச்சிட்டு இருக்கிறோம். போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து ரொம்ப சிரமப்படக்கூடிய வேலைமா இதெல்லாம். அதனால தயவுசெய்து எங்களுக்கு இந்த தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். ஆனா தொடர்ந்து வந்துட்டு நேற்று இரவு வந்த பணிக்கு வந்த பணியாளர்களை வந்துட்டு நைட்டு தங்க வச்சு அவங்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டும் தொடர்ந்து அவங்களை வந்துட்டு பணி என்று வேலை பார்க்க சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இதனால வந்துட்டு ஏதாவது விபத்துகள் ஏற்படுவதற்கு, ஏன்னா தொடர்ந்து நேற்று மட்டுமே 11 மணி நேரத்துக்கு மேல வந்துட்டு ஒரு பணியாளர் வந்துட்டு ஓட்டுநரா இருக்கட்டும் இல்ல நடத்துனர் இருந்திருப்பாங்க. தொடர்ந்து இன்னைக்கு வேலை செய்யறதுனால அவங்களுக்கு என்ன விபத்துகள் ஏதாவது ஏற்படுவதற்கு வாய்ப்பு? கண்டிப்பா நேற்றே வந்து சிஐடி தொழிற்சங்க சவுந்தரராஜன் அவர்களும் அண்ணா தொழிற்சங்க பேரவையினுடைய கமலக்கண்ணன் அவர்களும் இது வந்து வெளியாட்களை வைத்து பேருந்துகளை இயக்கப்படுகிறது, தினக்கூலிகளை வைத்து பேருந்து இயக்கப்படுகிறது. இவர்கள் வந்து பயணிகளை ஏற்றுக்கொண்டு பாதையில் வண்டிகள் ஓட்ட முடியாது, சென்ட்ரல் ஸ்டேஷன்ல தான் வண்டி விடணும் சொல்லி நேற்று ஏற்கனவே சொல்லியிருக்காரு சிஐடி சவுந்தரராஜன். அதனால இந்த இது வந்து தற்காலிகம் தான். இந்த தொழிலாளி வந்து மிரட்டப்பட்டு வற்புறுத்தப்பட்டு தான் இன்று வந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இது வந்து நிரந்தரமான தீர்வு அல்ல. இன்று முழுவதும் நாளை முழுவதும் இந்த பேருந்துகள் கண்டிப்பாக ஓடாது. எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை கண்டிப்பாக எந்த பேருந்தும் ஓடாது. தற்போது வற்புறுத்தி இது மாதிரி செய்யறதன் காரணமாக விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏதும் இருக்கா? ஏன்னா பயணிகள் ஏன்னா தொடர்ந்து ஒரு 11 மணி நேரம் வந்துட்டு ஒரு ஓட்டுநர் வந்துட்டு வாகனத்தை ஓட்டுவதன் மூலம் ஏதேனும் விபத்துகள், ஏன்னா தொடர்ந்து இன்னைக்கு அவங்க வேலை பார்க்கறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அது இதா இருக்கும்? கண்டிப்பாக நேற்று முதற்கொண்டே பணிமனையில் இரவு தொழிலாளி தங்க வைத்து இரவு பூரா தூக்கம் இல்லாமல் அவர்களை இப்ப இன்று தளத்தில் இயக்குகிறார்கள். இவர்கள் வந்து மதியம் கரெக்டா 12 மணிக்கு இவங்க டியூட்டி முடிக்கணும். ஆனா வந்து டியூட்டி வந்து முடிக்க இவங்க அனுமதிக்க மாட்டாங்க. அவளை வந்து இரட்டிப்பு பணி செய்வதற்கு நிர்பந்தப்படுத்துவாங்க. அப்படி நிர்பந்தப்படுத்தும் பட்சத்தில் கண்டிப்பாக விபத்துக்கள் ஏற்படும். இது வந்து ஏற்கனவே எங்களுடைய தலைவர்கள் தெள்ள தெளிவாக கூறிவிட்டார்கள். ஆகையால் இந்த அரசு உடனடியாக தொழிலாளருடைய பிரச்சனையை கருத்தில் கொண்டு பொதுமக்களுடைய நலனை கருத்தில் கொண்டு வருகின்ற பொங்கல் திருநாளை முன்னிட்டு தொழிலாளருடைய பிரச்சனையை தொழிற்சங்க தலைவரை அழைத்து பேசி ஒரு தீர்வு காண வேண்டும் என்று எங்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை. ஆனா தொடர்ந்து வந்துட்டு திமுக தேர்தல் வாக்குறுதியிலையும் சொல்லியிருந்தாங்க உங்களோட ஓய்வூதியம் எல்லாமே வந்துட்டு செய்யப்படும் ஆட்சிக்கு வந்தா அப்படின்னு. ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னமும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமலே இருக்கு. பல கட்ட போராட்டங்கள் நடத்திருக்கீங்க, இப்ப என்ன முடிவுல இருக்கீங்க? பலகட்ட போராட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாங்க வந்து கோர்ட்ல போய் நாங்க வந்து கேஸ் போட்டோம். கோர்ட்ல கேஸ் போட்டு போன முறை 2022 ஜட்ஜி என்ன சொல்லிட்டாரு, 2022 நவம்பர் வந்து அவங்களுக்கு எஃபெக்ட் கொடுத்துருன்னு சொல்லிட்டு சத்யநாராயண பிரசாத் ஜட்ஜி அவர்கள் தீர்ப்பு சொன்னாரு. அதை எதிர்த்து இவங்க வந்து மேல்முறையீடு பண்ணிருக்காங்க. எல்பிஏ கேஸ் ஒன்று போட்டு அது ஸ்டாண்ட்ல 9ஆம் மாசம் வர வேண்டிய கேஸ் இது வரைக்கும் வராதவே நிறுத்தி வச்சிருக்காங்க. அதனால இப்ப வந்து பேச்சுவார்த்தையில வந்து எல்லா சங்கங்களும், அதாவது எல்பிஎஃப் தவிர மற்ற சங்கங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து ஓய்வு பெற்ற தொழிலாளி 8 வருஷமா அவன் வந்து பசியும் பட்டியமா இருக்கான், பொங்கல் கொண்டாடல, தீபாவளி கொண்டாடல, இந்த பொங்கலாவது நல்லா சேர்த்து இந்த ஒரு டிஏ மட்டும் மெர்ஜி பண்ணி கொடுங்க அவங்களுக்கு. இந்த ஒரு டிஏ, இந்த ஒரு மாசம் கொண்டு டிஏ இப்ப வந்து இந்த மாசம் கொடுத்தாச்சு, அடுத்த மாசம் பிப்ரவரி மாசம் 5ஆம் தேதி தான் எங்களுக்கு டிஏ பென்ஷன் கொடுக்க போறாங்க. அந்த பென்ஷனாவது ஏத்தி கொடுங்க அவங்களுக்கு, பொங்கலுக்கு நல்ல சிறப்பாக கொண்டாடுறதுக்காக இந்த கவர்மெண்ட் அசையல. பேச்சுவார்த்தைக்கு வரேன்னு சொல்லிட்டு மந்திரி முந்தா நாள் வரல, நேற்று காலையில வரணும்னு சொல்லிட்டு 8 ஆஃபீஸ்ல காத்து வரல. அப்புறமா தொழிலாளர் நல அமைப்புல மீட்டிங் நடந்தது. கமிஷனர் முன்னில அவர் வந்து எம்டி வந்து கலந்துனாரு. அவர்களே சொன்னாங்க இன்னைக்கு 6 மணிக்குள்ள, நேற்று 6 மணிக்குள்ள, ஈவினிங் 6 மணிக்குள்ள இந்த தொழிலாளி பிரச்சனை இந்த ஒரு கோரிக்கை மட்டும் நிறைவேற்றுங்க. அதே போல ஓய்வு பெற்றவங்க 2020 டிசம்பர்ல ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு அவங்க 1 வருஷமா ஒன்னும் கொடுக்காது இருக்குது. எந்த பலப்பணம் கொடுக்கல, 10 பைசா கொடுக்கல, வெறும் பேப்பரை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. அது மாதிரி தொழிலாளி எல்லாம் அவங்களுக்காவது ஒண்ணு கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 கோரிக்கை தான் வச்சோம். இந்த 2 கோரிக்கையில ஏதாவது ஒண்ணு செய்யுங்க, தொழிலாளி வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா இந்த அரசு எங்களை வந்து ரொம்ப வஞ்சிக்குது. ஆனா ஓய்வு பெற்ற தொழிலாளி 90,000 பேர் இந்த 8 வருஷமா நாங்க காத்திருக்கோமா. இது அரசுக்கு வந்தா 100 நாள்ல முடிச்சு கொடுக்கணும் தான் எல்லாரும் நாங்க எல்லாம் ஆதரவு கொடுத்தோம். இவர் இந்த அரசு வந்தா நம்மளை காப்பாத்துருங்க, கடைசியில் எங்க நடுத்தரில் தான் விட்டுருக்காங்க. இதான் நிலைமை. இப்ப ரன்னிங்ல இருக்கவங்க 4 மாசத்துக்கு இந்த டிஏ கொடுக்கலாமா, அதை கொடுக்கணும் சொல்லி சரி கேட்டாங்க, அதுவும் கொடுக்கல. இந்த ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு 96 மாசமா கொடுக்காத டிஏவை கொடுக்க சொன்னாங்க, அதுவும் கொடுக்கல. ஏதாவது ஒன்னு சரி செய்யுங்கன்ட்டு டிசிஎல்லையும் கேட்டாங்க. ஆணையர் நான் கேட்டு சொல்றேன்னா 6 மணிக்குள்ள சொல்லுங்கன்னு சொன்னோம், எதுவும் சொல்ல. அந்த முடியாத கட்டத்தில் தான் எல்லா தொழிலாளரும் சேர்ந்து இந்த வேலை நிறுத்தம் இது தொடர்ந்து நடக்கும். ஆனால் தொடர்ந்து தற்போது பல்வேறு 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இவங்களுடைய வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் எனவும் இவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் பட்சத்தில் மட்டுமே வேலைக்கு செல்வதாகவும் போக்குவரத்து தொழிலாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் போக்குவரத்து தற்போது செயல்பட்டாலும் அவர்கள் அனைவருமே தோமுசா ஐஎன்டியூசி சங்கத்தை சேர்ந்தவர்களை நேற்று இரவிலிருந்தே பனிமலைகளில் தங்க வைத்து அவர்களுக்கு காலையில் உணவு வழங்கி அவர்களுக்கு தூக்கம் கூட இல்லாமல் அவர்களை ஓட்டுவதற்காக வற்புறுத்துவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தூக்கமின்றி வாகனங்களை ஓட்டுவதன் மூலம் விபத்து
விபத்துகள் அதிக அளவில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் இதன் காரணமாக பொதுமக்களுடைய உயிர்களை ஆபத்தில் இருக்க வைக்கக்கூடிய ஒரு நிலையும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. எனவே தொடர்ச்சியாக இவர்களுடைய 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதே இவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஜனனி, லிபிகா, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.